ஹலோ மக்களே, ஒரு பீச் வெக்கேஷன் போகலாமா? ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பீச்சுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் வந்து மசாலா பூரி வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அது கூடவே எச்சரிக்கை போர்டும் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ரொம்பவே ஆழமான கடல் பகுதி அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ யாருமே இங்கே வந்து குளிக்கலை. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக காமாக இருந்துச்சு மக்களே. அப்படியே போய் அப்படியே கடலை ரசிச்சுட்டு அப்படியே போனோம். நான், என்னோடய அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போது ஒரு சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி சிப்பியெல்லாம் நிறைய கூச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிப்பி இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் உட்காந்துட்டேன் மக்களே, கடலை ரசிக்கிறதுக்கு. ஸோ நிஜமாகவே கடல் வந்து நிறைய நமக்கு ஓவர் திங்கிங்கை ஹீல் பண்ணுது உண்மையாகவே. ஸோ சரி, ஓகே, போய் கால் நனைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் நனைக்க போயாச்சு. ஜாலியாக கால் மட்டும் நனைச்சிட்டு அப்படியே வந்தாச்சு மக்களே. அதே கேப்பில் வந்து பார்த்திங்களா, எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. எல்லோரும் அங்கங்கே உட்காந்து கடலை ரசிச்சுட்டு இருந்தாங்க. நானும் வந்து சிப்பியெல்லாம் பொறுக்கினேன். எங்கள் அப்பா ஒரு சைடில் பெரிய ஒரு கேஸ்டில் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. அதே கேப்பில் என்னோடய தம்பியும் வந்து ஒரு நத்தை எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அது உயிரோடு இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் அதை எடுத்து கையில் வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டோம். அதோட மூமெண்ட் பார்த்திங்களா, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியும். அது அழகாக ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது அழகாக இருந்துச்சு மக்களே. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். யாரெல்லாம் வந்து இதே மாதிரி கடலுக்கு போய் உயிர் உள்ள சிப்பி எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ண உடனே அது உள்ளே போக ஷை வந்துடுச்சு போல், அது உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. அதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம், கொடுமைப்படுத்துகிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் அதை நான் எடுத்தேன். ஸோ அப்புறம் என்னோடய கையில் வச்சு நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய அப்பா வந்து அவங்க கட்டின கோட்டைக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்களே. ஸோ அப்படியே நான் உட்காந்து திருப்பியும் வந்து பார்த்துட்டே இருந்தேன் கடலை. சரி, இதுவும் எடுத்து கையில் வச்சு எவ்வளோ அழகாக மூவ் ஆகுது, எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் மக்களே. யாருக்கெல்லாம் வந்து கடலுக்கு போனால் சிப்பி பொறுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கும்போது கடல் எப்படிடா இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கும்போது கடலாக தண்ணியாக இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் நாங்கள் சிப்பி எடுத்தோம்ல, அதை கொண்டு சரி அவங்க வீட்டிலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விட ஆரம்பிச்சிட்டோம். விட்டு அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி, ஆக்சுவலி அது உயிரோடு தான் இருக்குது. தண்ணியெல்லாம் மேலே ஊற்றணும், சரி அது நடந்து போகும்னு. அது அப்படியே இருந்துச்சு. என்னை விடுங்கடா அப்படின்னு அப்படியே உட்காந்துருச்சு மக்களே. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு பட்டத்தை பார்த்தோம். நான் ரொம்ப நாள் கழித்து சின்ன வயசில் பட்டம் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் மக்களே பட்டம் பார்க்குறேன். ரொம்பவே அழகாக ஹைட்டாக பறந்துட்டு இருந்துச்சு. போகிற வழியில் குட்டி பசங்களாம் அழகழகாக வந்து கோட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாருமே அந்த பட்டத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பட்டம் வந்து 2-3 சின்ன பசங்க தான் ஆக்சுவலி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாக பறந்துச்சு மக்களே. யாரெல்லாம் வந்து பட்டம் வந்து சின்ன வயசில் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்த பீச்சோட மீதி தான். ஆனால் சுனாமியில் பாதிக்கப்பட்டு அந்த ரோடெல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சொத்தவிளை பீச். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய் மக்களே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.